ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே உங்களை எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஒரு விசை இருக்கிற இடத்துல நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பமாக குழந்தைகளாக ஒருமித்து தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு பிரியமான நன்றி சொல்லி ஆராதிப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளுவீராக, இந்த காலைதோறும் உடைய கிருபையினாலே என்னை நடத்துவீராக என்று சொல்லி அவன் விண்ணப்பத்தோடு ஜெபங்களை ஏறிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபையினாலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே உடைய கிருபையினால என்னை நடத்தி சொல்லுங்க ஆண்டவரே. உடைய கிருபையினால என்னை போஷியும் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாட்டை இனிமேலும் எங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில செய்தீர், எத்தனை அற்புதமான காரியங்களை நடப்பித்தீர், எத்தனை அதிசயமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில நன்றே நீர் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே மனதுருவீராக, மனம் இறங்குவீராக. எங்க தேசத்துக்காக மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல கர்த்தாவே இன்னும் கொரோனா வியாதியில இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் குறைவு ஆண்ட ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மறுபக்கம் ஆண்டரே இந்த வியாதியில ஆண்ட கொடூரமான இந்த வியாதியிலே, இந்த கொரோனா என்ற வியாதியிலே இன்னும் அநேக வியாதிகளிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலை பெற முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களினாலே ஒரே ஒரு தடவை அவர்களுக்கு சுகமளிக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தனிமைப்படுத்தி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையில் ஆண்டுகள் பாதிக்கப்பட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மனதுருகுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ஆத்துமாக்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராய் ஆண்ட ஜீவனோடு பிழைக்க அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களை சாட்சியா வைத்தது போல, எங்கள் குடும்பத்தை சாட்சியா வைத்தது போல, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்வது போல அவர்களும் நன்றி சொல்லத்தக்க நீர் மெய்யான தேவனாக கர்த்தர் என்று அறிந்து கொள்ள, நீர் ஒருவரை குணமாக்கினீர் என்று அவர்கள் புரிந்து கொள்ள, நீர் ஒருவர் தான் மெய்யான தேவனாக கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொள்ள, அவர்கள் நிமித்தமாய் தேசங்கள் எழுப்பப்பட, சபைகளில் ஒரு எழுப்புதல் தீ உண்டாக்கப்பட, தேவ ஆவியாளர் உண்மையான தேவன் அவர்கள் நிமித்தமாய் சாட்சியாய் ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இது சமீபத்துக்கும் மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாய் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்ட, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள், எங்க தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களையே யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தொடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மட்டும் எங்களை ஆண்டே தொட்டு சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 ஆண்டு காலமாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை போஷித்தீரே, நன்றி சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுங்க. நல்ல ஆவியில நிரம்பி நன்றி சொல்லுங்க. 6 ஆண்டு காலமாக, 6 ஆண்டு காலமாக எங்களை கிருபையாய் நடத்தினீரே, தயவாய் நடத்தினீரே. பஞ்சத்தின் கஷ்டங்கள் காலத்திலும், நெருக்கப்படுகிற காலங்களிலும் ஆண்டே, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பயத்தின் காலங்களிலும் கூட எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்தேன். எங்களுக்கு நல்ல திருப்தியாய் 3 வேளை சாப்பிடத்தக்க ஆண்டே, ஜீவனோடு உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்க எங்களுக்கு பலனும் சுகமும் கிருபையை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் பெருகட்டும், சபைகளில் ஒரு எழுப்பல் பெருகட்டும், சபைகளில் ஒரு உயிர் மீச்சல் உண்டாகட்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிப்புகள் நடத்துவீராக. எல்லா ஜெபம் பண்ணுங்க. இனி வரும் நாட்களிலே ஹல்லேலூயா சபைகளிலே ஆண்டரே அனைத்து ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெற கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஜெபத்தின் நிமித்தமாய், எங்களுடைய ஆண்டு ஜெபத்தின் நிமித்தமாய் உம்முடைய ஊழியத்தை
தடையில்லாமல் நடத்தி தருவதற்கு எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் ஆண்டவரே, பலனை தாரும் ஆண்டவரே, கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற ஊழியம், நீர் விரும்புகிற காரியங்கள் நாங்கள் உத்தரவாதத்தோடு ஆண்டவரே நாங்கள் போதகர்களுக்கும் போதகரை விசுவாசிகளோடு இணைந்து ஆண்டவர் ஜெபிக்கவும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு விசேஷித்த உடைய கிருபையும் உடைய ஞானமும் உடைய தைரியமும் பலனும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியங்களுக்கு விரோதமாக, சபை ஆராதனைகள் விரோதமாக இனி எந்த தடைகள் உண்டாகாதபடி இப்பொழுது தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் முன்னே போய் போனாலும் வழிகளாக செவ்வாய்ப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 45:2 பிரகாரம், மீகா 2:13 பிரகாரமாக தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் முன்னே போவீராக. ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் சபைகளை போல இந்த வரும் நாட்களிலே, இனி வரும் நாட்களிலே, ஆண்டவர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஜெப நேரத்தை கூட்ட, ஊழியத்தை நிறைவேற்ற, தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ள, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நிறைவேற்ற இந்த பூமியில என்னை எடுத்து பயன்படுத்தும். எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? நல்ல ஜெபம் பண்ணுங்க. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகம் போதும், உலகம் காண்பிக்கிற பாவங்கள் வேண்டாம், உலக உறவுகள் வேண்டாம். தேவ சுத்தத்துக்குரியவர்கள் நாம், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் நாம். நம்முடைய வீடு பரலோக ராஜ்யத்துக்குரியது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, பரலோக ராஜ்யத்துக்குரிய வீட்டு காரியத்தை நிறைவேற்ற என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பண்படுத்தும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லா ஜெபம் பண்ணுங்க. குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரும் முழங்காலிலே நின்று தேவனை நல்ல துதிங்க. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், உங்கள் இருதயத்தை கர்த்தர் உள்ளித்திரங்கள் ஆராய்ந்து பார்க்கிற நேரம், உங்கள் இருதயங்கள் தேவனுடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கையோடு நீங்கள் அறிக்கை சொல்லுகிற நேரம் இது. உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக கர்த்தர் ஆண்டரை வாய்க்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன். நன்றி அப்பா. கடந்த வாரம் காத்திரே, புதிய வாரம் தந்திரே, கடந்த நாளை போஷித்திரே, இந்த புதிய நாளை போஷித்திரே, உன்னதமான பரிசுத்த ஓய்வு நாளை எங்களை தந்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. வருகிற ஞாயிற்றுக்கிழமை விடுதலையோடு சமாதானத்தோடு நாங்கள் திருச்சபைக்கு சென்று அன்று முன்பு போல அல்ல ராஜா, ஆதி அப்போஸ்தலரை போல நாங்கள் ஜெபிக்க, அன்று ஊழியத்தை நிறைவேற்ற என் தேவனாக கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த ஆராதனையாய் நீர் என்றென்றைக்கும் மகிமைப்பட எங்களை ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி இப்பொழுது சுத்திகரித்து நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போற காரியத்திற்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உண்மை கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள அல்லேலூயா எங்களை தகுதிப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே பாடல் வேலை ஆசீர்வதித்து தாங்க, ஆராதனை வேலை ஆசீர்வதித்து தாங்க, அறிவிப்பை ஆசீர்வதித்து தாங்க, தேவ வார்த்தை ஆசீர்வதித்து தாங்க, காணிக்க பகுதி ஆசீர்வதித்து தாங்க. ஒரு பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூடாரத்தின் மேலே, அவருடைய எதிர்கால காரியத்தின் மேலே, எதிர்கால வாழ்க்கையில தேவைகளுக்கு ஏற்ற அந்த காரியத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தின் கரத்தினாலே போஷிக்கும்படியாய் நடத்தும்படியாய் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உலக சிந்தைகளுக்கும், உலக கிரிகளோட ஆவியின் சிந்தைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி இரத்த கோட்டைகள் மறைத்தைகளை வெளிப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன். எல்லா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டவன் கரங்களை தட்டி நன்றி சொல்லி நாம் இப்படி இருக்கிற இடத்துல உட்காருவோமா? நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி பாடலை பாடி ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாடி துதிக்க போகிறோம். உன்னத தேவனாக கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்த தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் இப்பொழுதும் கூட தேவ சமூகத்தில் முடங்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்த தேவனுக்கு நாம் இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய நன்றி காணிக்கை செலுத்தி அவருக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் நிமித்தமாய் மகிமையும் ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை உம்மை பணிந்தே தொழுகுவோம். எங்கள் பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாங்கள் பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, எல்லா ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, எல்லாம் ஞானம் நிறைந்தவரே. எங்கள் முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நீர் உயர்ந்தவரே, இன்னும் சிறந்தவரே, நாங்கள் என்றென்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே. உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடி துதிப்போமா? பரிசுத்த தேவனாம் இயேசுவை என்றும் பணிந்து தொழுகுவோம். எங்கள் பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாங்கள் பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர ஒளியில் நிர்வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர ஒளியில் நிர்வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே எங்கள் இதயத்தில் வாசம் செய்யும். உங்கள் ஒளியினை தந்துமே என் இதயத்தில் வாசம் செய்யும். சேர்ந்து சொல்லுவோமா? ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றென்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். எங்கள் பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாங்கள் பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். மகிமையும் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நாங்கள் மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தபடியே நாம் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி பலியோடு ஆராதிப்போமா. இருக்கிற இடத்திலிருந்து ஒரு விசை நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றி கடனோடு ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனை பணிந்து தொழுது கொண்ட ஒவ்வொருவரும், ஹல்லேலூயா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொண்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை தேவனாக கிறிஸ்து ஒருவருக்கே என் ஆராதனை என்று சொல்லி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி உயிருள்ள நாளெல்லாம் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. இயேசு சாத்தானை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு தேவனாக கிறிஸ்துவாகி ஒருவருக்கே நீங்களும் நானும் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிப்பதே. அதற்காக நன்றி என்று சொல்லி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம் சொல்லுமா. ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன் உயிருள்ள நாள் எல்லாம். நாங்கள் உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவோம் உயிருள்ள நாள் எல்லாம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. என் பாடுகள் எனக்காய் சகித்தவரே. உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. என் பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே. உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே. உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. ஆவியின் வரங்களை தந்தவரே. உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே. உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே. உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே. உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே.
தகர்த்தவரே உமக்கே ஆராதனை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உங்கள் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன் உயிருள்ள நாடெல்லாம் நாங்கள் உங்கள் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாடெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாடெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாடெல்லாம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Father. நன்றி சொல்லுவோமா? Hallelujah, ஆண்டவரே ஆவியின் வரங்களை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமா? அபிஷேக வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமா? இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் என் மேல ஊற்றுவீராக. வரங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னீரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆவியின் வரங்களை தாருங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை வாழ்வு தாரும், அதிகாரத்தை தாரும் ஆண்டவரே. நீர் எப்படி மரணத்தை ஜெயித்தீரோ, மரணத்தை வென்றீரோ, இன்றைக்கு அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மரணமாகி இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெல்லுவதற்கு, பாவங்கள் எல்லாம் ஏழை நாங்கள் விட்டு அகன்றி ஜெயம் எடுப்பதற்கு, பாதாள வல்லமைகள் எல்லாம் கிரியினாலே இயேசுவின் நாமத்தில் அழிப்பதற்கு கர்த்தாவே எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கேளுங்க. ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. இன்னைக்கு எல்லாரும் அந்நிய பாஷை பேச போறீங்க. எல்லாரும் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. எல்லாம் பேசுங்க. எல்லாம் தடை பண்ணாதீங்க. தடை பண்றதெல்லாம் பிசாசு. பிசாசனை வந்து தடை பண்ணுவான். பூச்ச சுவாபம் உள்ளதெல்லாம் அந்த கிரியை உள்ள ஆவிகள் தடை பண்ணும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. இயேசுவின் நாமத்தை கேளுங்க. ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. உடைய அந்நிய பாஷை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் பிசாசை ஜெயிக்க போகிறேன், பாவங்களை மேற்கொள்ள போகிறேன். தேவ ஆவியானவர் உடைய அதிகாரத்தினாலே நான் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, உடன் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. இந்த அந்நிய பாஷை கர்த்தர் கேட்கும்படியாக, தேவ நாம மகிமைப்படும்படியாக, பிசாசுடைய கிரியை அழிக்கும்படியாக வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமைகள் அகற்றே உமக்கே ஆராதனை. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. பிசாசு தலை நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. பாதாளத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அதிகாரங்கள், அதே அவருடைய வல்லமைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நான் இந்த கடைசி காலங்களிலே மரணத்தை வென்று ஜெயிக்க போகிறோம். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், சாத்தானுடைய ஸ்திரீகளோட அழிக்க பிறந்தவர்கள். பாதாளத்தை வெல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரங்கள் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் பாதாளத்துக்கு சாவுமணி அடிக்க போகிறோம்.
பாதாள கட்டுகள் எல்லாம் அபத்தமாக்கி போட போகிறோம். இன்றைக்கு சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீபா ஷவதனர பபகனமா. Thank you Father. நன்றி. ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் நல்ல அபிஷேகத்தில் ஒப்பு கொடுங்க, எல்லா பாஸ்டர்மாவோட இணைந்து நல்ல அபிஷேகத்தில் ஒப்பு கொடுங்க, வல்லமையினால் ஒப்பு கொடுங்க. ரீபா ஹதுனா ரீகாலாபா நல்லா ஒப்பு கொடுங்க, நிரப்புங்க, நல்லா நிரப்புங்க, 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 ஆவில நிரம்புங்க, நல்லா நிரம்புங்க. ஹல்லேலூயா. எங்களோட இணைந்து நிரம்புங்க. நல்ல ஆண்டவருடைய சமயத்தை கேளுங்க. கேட்க போகும்போது கர்த்தர் கொடுப்பார். தடை பண்ணாதீங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. தேவ சமூகத்தில் இன்றைக்கு நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எல்லாரையும் நிரப்ப போகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அங்கே எங்கேயும் பார்க்காதீங்க, யாரையும் கவனிக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரோட நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது. தேவ சமூகத்தில் பெறாம போக மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு தருவீராக. இப்போ ஊற்றுவீராக. ஊற்றும், ஊற்றும், ஊற்றும். நீ பௌதுனா ரீபா ஹனுரா காலாபோ காபா 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 தினா ஹதுனா ரீகாலாபா. நன்றி இயேசுவே. Thank you Father. நன்றி தகப்பனே. எங்கள் மேல் அபிஷேகம் ஊற்றினதற்கு நன்றி. நல்ல அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நல்ல உமோடு பேச, அந்நிய பாஷை தடையில்லாமல் பேச, தடை செய்கிற பொல்லாத ஆவிக்கு சாவுமன் அடிக்கப்பட்டு பேச, தேவ ஆவியானவர் உங்களுடைய வரங்களினால வல்லமையினால் பிள்ளைகளோட நாவை தொட்டது போல, ஏசாவையோட நாவை தொட்டது போல உங்களுடைய பிள்ளைகளோட நாவை தொட்டமைக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோமாக. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இப்பொழுதும் கூட தேவ வார்த்தைக்கு நேராக நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அறிவிப்பு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு அறிவிப்பை நாம் சொல்ல போகிறோம். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு அறிவிப்பு. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இப்பொழுதும் கூட அதை தயவாய் நீங்கள் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இவ்வளவு 2 மாத காலமாக நாம் வீட்டிலே இருந்து ஆராதித்தோம். இப்பொழுது அரசாங்கத்தின் நிமித்தமாய் நமக்கு ஒரு நல்ல தேவ செய்தி அன்று கொடுக்கப்பட்டதை நம்ம விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாய், உங்களுடைய விசுவாசத்தின் அறிக்கையின் காரியத்தின் நிமித்தமாய், கண்ணீரின் ஜெபத்திலே பரிசுத்தவான்கள் ஜெபித்தது நிமித்தமாய் இன்றைக்கு வருகிற நாட்களிலே நாம் நம்முடைய ஆராதிக்கிற திருச்சபையிலே நாம் ஆராதனை தொடங்குவதற்கு கர்த்தர் அரசாங்க அதிகாரிகள் நிமித்தமாய், மருத்துவர்களோட அதிகாரிகள் நிமித்தமாய், முதலமைச்சர் நிமித்தமாய் நமக்கு ஒரு நல்ல அறிக்கைகள் நாம் கேட்டோம். மிகுந்த சந்தோஷம். எனவே தயவாய் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். எப்பவும் போல வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற சபையிலே, பல்லடம் பகுதியிலே நமக்கு உபவாசம் ஜெபம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாசம் ஜெபம் சரியாய் 10:30 மணிக்கு அங்கு ஆரம்பிக்கப்படுகிறதாக இருக்கிறோம். அதன் பின்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை வழக்கம் போல நமக்கு ஆராதனை காலை 7 மணி ஒரு ஆராதனையும், அதன் பின்பாக 9 மணி 9:30க்கு ஒரு மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது, 2வது ஆராதனை. எனவே காலை 7 மணி ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அதே போல 9:30 மணிக்கு இருக்கக்கூடிய ஆராதனை கலந்து கொள்ளலாம். வருகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் மாஸ் அணிந்து கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாஸ் இல்லாத பட்சத்திலும் பரவாயில்லை, நாங்கள் அவைலபிள் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனாலும் மாஸ் அணிந்து கொண்டு அரசாங்கம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நிமித்தமாக, அவங்க கொடுக்கப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக நாம் சமுதாயத்தை இடைவிட விட்டு நாம் அமர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டு கொடுத்திருக்கிறார். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 7 மணியில் ஒரு ஆராதனை, அதே போல 9:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருப்பதனாலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க. உங்களுக்கு மீண்டும் நாங்கள் ஸ்பெஷலாய் தொடர்பு கொள்ள எங்களுக்கு சித்தம் இருக்குமானால் ஃபோனில் பர்சனலாக உங்களை தொடர்பு கொள்ளுவோம். எனவே தயவுசெய்து மறந்துடாதீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வழக்கம் போல ஆராதிக்கிற இடத்துல முதல் 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 9:30 மணிக்கு ஒரு ஆராதனை. இப்பொழுது வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது திங்கட்கிழமை மேற்பட்டு வருகிற வெள்ளிக்கிழமை சரியாய் உபவாச ஜெபத்தோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுவர்கள் சரியாய் 10:30 மணிக்கு நீங்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பாக நாம் நேரில் மற்ற காரியங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக
நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உன்னதமான தேவனாகிய கிறிஸ்துவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை ஜெபத்திலும் பாடல் ஆராதனையிலும் ஆண்டவரே அறிவிக்கப்படுகிற அறிவிப்பிலையும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட இந்த வாரத்திலே, அதாவது ஆண்டவரே, நீர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையிலும் ஆண்டவரே, அடியோனோட நாவிலிருந்து நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய உன்னதமான உங்களுடைய வழியையும் எங்களுக்கு காண்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு வாழ்க்கையிலும் அதிசயமாய் அற்புதமாய் அவங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் கிரிகை செய்ய நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனம், சோர்வுகள், அபிவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போய் விடும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இந்த 6 ஆண்டு காலமாய் நம்மை நடத்தி வந்த பாதையை காட்டிலும் இந்த 7ஆம் மாதத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தை 1வது வாரத்திலே நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த வாரத்தை கொடுத்தமைக்காக, இந்த மாதத்தை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி நாம் பாடி துதித்தோம். இப்பொழுதும் கூட இந்த 1வது வாரத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நமக்கு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை என் வழியின் பாதையிலே நடத்துவேன். நான் உங்களை ஒவ்வொருவரையும் என்னுடைய ஆவிக்குரிய வழியின் பாதையிலும் உங்களை ஒவ்வொருவரையும் கைவிடாமல் நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை நமக்கு காண்பித்து கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதுவரை நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் சில வேளையில சுயநலத்தின் நிமித்தமாக உங்களுடைய வழிகளிலே நாம் நடந்திருப்போம். அவங்க தகுந்த நினைப்பு நிமித்தமாக அவங்கவுங்க கண் போன போக்கிலே, அவங்க இருதயத்தில் சிந்திக்கிற அந்த போக்கிலே அவருடைய வழியில பாதையில நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கலாம், ஆண்டுக்கு பிரியமாக கூட இருக்கலாம். சில வேளையில கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில கூட நம்ம நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நீங்கள் உங்கள் வழியில எப்படியாக நீங்கள் நடந்திருந்தாலும் இனி நான் காண்பிக்கிற என்னுடைய வழியில தான் நீங்கள் நடக்க வேண்டும். நான் காண்பிக்கிற ஆவிக்குரிய பாதையின் வழி எதுவோ அதன் பிரகாரமாகத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திலே நமக்கு தேவன் இதன் மூலியமாக நமக்கு ஒரு ரட்சிப்பும், ஒரு பாதுகாப்பும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும், ஒரு நித்திய ஜீவனும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பது நாம் மறக்காமல் இதை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த உலகத்திலே பலவிதமான வழிகளை காண்பிப்பதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும், அநேகர் கூட பலவிதமான உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்கு ஆலோசனை அவங்க கிட்ட கேட்கும்போது சில வேளையில குழம்பி போய் அவங்களிடத்துல நம்ம போய் அவங்க கிட்ட அணுகும்போது அவர்களுக்கு தெரிந்த வழிகளை காண்பிப்பார்கள். அந்த வழி என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, சம்பவங்களுக்கு ஏற்ற நடந்து கொள்ளுகிற பாதை ஆலோசனை கொடுப்பார்கள். அது சில வேளையில தவறுதலான ஒரு முடிவுக்கு போய்விடும். ஏனென்றால் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு உலக சுவாபம் உள்ள வழிகள் தான் தெரியுமே தவிர தேவ ராஜ்யத்துக்குரிய ஒரு பரிசுத்த வழி, ஒரு உன்னதமான வழி, ஒரு தேவ சமாதானமான ஒரு வழி, ஒரு நீதியின் வழி,
அவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அந்த பொல்லாங்கனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே அவர்களுக்கு அந்த வழியை மாத்திரம்தான் தெரியும். வசிய தேவ ராஜ்யத்துக்குரிய உன்னதமான ஒரு பரிசுத்தத்தின் நீதியின் வழியை இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, தெரியவும் முடியாது. ஏனென்றால் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சில வேளையில கூட ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய சில வேளையில இப்பேற்பட்ட காண்பிக்கிற உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கிடத்துல போய் ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் காண்பிக்கிற வழியின் நிமித்தமாய் பின்பற்றுவதனாலே இன்றைக்கு தேவனுடைய வழியை மறந்து பாவத்தின் நிமித்தமாய் தனக்கு தானே ஏற்படுத்துகிற வழி நிமித்தமாய் உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஜனங்களை அநேகரை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களை அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவருடைய பாதையிலே தான் நம்மை நடத்துவார். என் அன்புக்குரிய பிரியமான தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை அவர் தம்முடைய பாதுகாப்பின் வழியில நடத்துவார். அல்லேலூயா. தம்முடைய பாதுகாப்பின் வழி. முதலாவது சொல்லப்போனா தேவனாகிய கிறிஸ்து அவருடைய உன்னதமான சிறகுகளாலே பாதுகாப்பினாலே நம்மை கேடகமாய் ஒரு கோட்டையுமாய், இரத்த கோட்டைக்குள் ஒரு கேடகமாய், ஒரு மதிலாய், பாதுகாப்பின் வழியிலே பரிசுத்த தேவ ஜனங்களை, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை, தேவ ராஜ்யத்துக்குரிய உரிமை பாராட்டக்கூடிய ஜனங்களை, ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற தேவ ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாதுகாப்பான ஒரு வலைக்குள்ளர அவர் என்ன செய்வார்னா அந்த வழியில நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு பாதுகாப்பின் வழி. அதனாலதான் சாத்தான் எவ்வளவோ நம்மளை நெருங்கி வந்தாலும் சரி, எந்த சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை தொடர முயற்சித்தாலும் சரி, நம்மை அணுகாதபடி காக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் தோற்று போகிறதாக பார்க்கிறோம். நமக்கே தெரியாம எத்தனை முறை அவன் தோற்று போனதாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உன்னதமானவருடைய மறைவிலே நமக்கு ஒரு பாதுகாப்பின் வழி ஆண்டவர் அழகாய் நமக்கு காண்பிக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ வியாதிகள், கொரோனா வியாதிகள், எத்தனையோ மரணங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து விடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய இரத்த கோட்டைக்குள் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, பாதுகாப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வழியை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்திருக்கார். ஒரு பாதுகாப்பின் வழி என்னால் உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவன் இம்மட்டும் பாதுகாத்த தேவன் பாதுகாத்தார் இல்லையா? அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கண்களுக்கு முன்பாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் காண்பிக்கும் வழியிலே நீங்களும் நானும் இனி வரும் நாட்களிலே பாதுகாக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மிக நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் காண்பிக்கிற என்ன வழியோ, சத்திய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற என்ன வழியோ, அந்த பாதுகாப்பின் வழியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவயங்களிலே எல்லா அவயங்களிலும் கர்த்தருடையது. அதை கர்த்தர் வரும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு பாதுகாப்பின் வழி, ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு வழி. எத்தனையோ வழிகள் இன்றைக்கு இருக்கிறது. அவையெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியது, பாவத்துக்கு போகக்கூடியது, மரணத்துக்கு நேராய் போகக்கூடியது. ஆனால் தேவ சமூகத்திலே அவர் நமக்கு கொடுக்கிற வழியின் பாதையிலே நாம் என்ன சொன்னோம்? பாதுகாப்பாய் நம்ம அவைகளை காத்து நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே நாம் எப்படிப்பட்ட வழியிலே பின்னோக்கி போனாலும் கூட இப்படி மனம் திருந்தி உள்ள வந்து தேவனே உம்முடைய பாதுகாப்பின் வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பின் வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாகவே நமக்கு நம் குடும்பத்துக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, அவர் தம்முடைய பாதுகாப்பின் வழியில மாத்திரமல்ல நீதியின் வழியிலே நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னது? நீதியின் வழி. இன்னைக்கு அநீதி நிறைந்த இந்த உலகத்துல
தேவ ஆவியானவர் நம்ம நீதியின் வழியில நடத்துற. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, நீதியின் வழியை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள், மெச்சிக்கொள்வார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்வார்கள், நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு பார்த்தீங்களா, ஒரு வாலிபன் பக்கத்துல தம்பிக்கிட்ட, என்னை நல்லவன் என்று சொல்லாதிருப்பாயாக, இதா ஒருவரை தவிர வேற யாரும் நல்லவன் அல்ல. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் என்ன சொன்னா, நான் நீதிமான், நான் தேவனோட நீதியை நிறைவேற்றுகிறேன் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா அவர்கள் செய்வது சில வேளையில் என்ன செய்றாங்கன்னா, அவர்களை மறந்து அறியாத அநீதியின் வழியில பின்பற்றுகிற ஜனங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்திலே இந்த கடைசி காலங்களிலே தேவன் நமக்கு அவருடைய வசனத்தின் ஆதாரத்தோடு நமக்கு நீதியின் வழியை காண்பிக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான்கள் என்றால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற வழி ஆண்டவர் நமக்கு நல்ல வேத புத்தகத்துல அழகாய் நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். எனவே இந்த கடைசி காலங்களில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு முயற்சி என்னவென்றால், தேவனே உங்களுடைய நீதியின் வழியிலே என்னை நடத்தும். அனுதினமும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் அதான் சொல்லணும். அநீதி நிறைந்த உலகத்துல என்னை நீதியின் வழியில் என்னை நடத்தும், உங்களுடைய நீதியின் வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் போதுதான் தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு வழி மட்டுமில்ல, நீதியின் வழியை அவரால் காண்பிக்க முடியும். அந்த நீதியின் வழியை நாம் பின்பற்றும் போதுதான் தேவ ராஜ்யம், தேவன் நாமம் நம் நிமித்தமாக மகிமைப்படும் என்று மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் மூன்றாவது காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா, உத்தமமான வழி. உத்தமனாய் இருக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரமல்ல, புறஜாதிகள் மத்தியிலும் கூட, உன் குடும்பத்தின் மத்தியிலும் கூட நீ எப்படிப்பட்டவன், ஒரு உத்தமன் என்று, உத்தமி என்று ஒரு பெயர் எடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நற்சாட்சி பெற்றவர்களாக, தேவனுடைய இருதயத்துக்கு களங்கமில்லாதபடி, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய இருதயத்துக்கு மற்றவர்களுக்கும் நல்ல சாட்சி பெற்ற உத்தமத்தோடு நடக்க வேண்டிய தேவ ஜனங்களால் உத்தம வழியை நாம் பின்பற்றும் போது, தேவன் காண்பிக்கிற அந்த உத்தம வழியை பின்பற்றும் போது அது நிமித்தமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடும்ப காரியங்களா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளா இருக்கலாம், எந்த காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், தேவன் கொடுத்திருக்கிற ஊழிய பொறுப்புகளா இருக்கலாம். எனிவே எந்த காரியம் இருந்தாலும் நாம் உத்தம இருதயத்தோடு தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் வேத வசனத்தின் பிரகாரமாக உத்தமமாய் நாம் நம்மை நடத்துவதற்கு தேவன் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். உத்தமமான வழியில பின்பற்றுவதற்கு நமக்கு நல்ல ஒரு வழியை அவர் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நான்காவது காரியத்துல சத்திய வழியில நடத்துகிறவராக இருக்கிறார். சத்திய வழி என்பது தேவ வசனம், ஆண்டுடைய வசனத்தின் பிரகாரமாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம வசனத்தின் பிரகாரமாகத்தான் நம்ம வாழணும். எந்த சபையா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஸ்தாபனமா இருக்கலாம், அந்த எப்படிப்பட்ட டினாமினேஷனா இருந்தாலும் கூட அவையெல்லாம் நமக்கு ஒரு பக்கமா நம்ம மெச்சி கொள்ளலாம், நம்ம அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக வாழ வேண்டும். நமக்கு காண்பிக்கிற தேவ வசனம் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும், ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், நம்ம மிகப்பெரிய ஒரு சத்திய ஆவியின் வழிநடத்துதலும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு சத்திய வழியிலே, சத்திய ஆவியானவர் உனக்குள் வரும்போது சகல விதமான சத்தியத்தில் உன்னை நடத்துவார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய சமூகத்திலே ஆண்டவரே சத்திய வார்த்தை, நீதியின் வார்த்தை, பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தை இந்த பூமியிலே நான் நிறைவேற்றுவதற்கு என்னை சத்திய வழியிலே நடத்துவீராக என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவர் நம்மை சத்திய வழியிலே, நீதியின் வழியில் மட்டுமல்ல சத்திய வழியில நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஐந்தாவது காரியம் நியாயமான வழி. அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் ஜனங்கள்கிட்ட ஒரு உண்மை கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, ஒரு வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அநியாயமா பணத்தை சம்பாதிக்கிறார்கள். சில இடத்துல ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அநியாயமா யாரிடத்துல பணத்தை பறிக்காதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துல நீங்கள் என்ன செய்யணும்? திருப்தியா இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அநியாயமாய் பணம் பறிக்கிற இடம்,
லஞ்சம் வாங்குற இடங்கள், அநியாயமா ஜனங்களை ஏமாத்தி வஞ்சிக்கிற அந்த பொல்லாத அசுத்த ஆவியினுடைய ஆலோசனைக்கு வழியில பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிற வார்த்தை என்றால் என்னவென்றால், அநியாயமான வழியில பின்பற்றாதபடி நீங்கள் நானும் தேவன் காண்பிக்கிற நியாயமான வழியிலே பின்பற்ற வேண்டும். நியாயமான வழி நம்ம சிந்திக்க வேண்டும். இதுல அநியாயமான காரியம் இருக்கிறதா, நியாயமான காரியமா இருக்கிறதா, நம்ம நியாயமா நடந்து கொள்கிறோமா, இல்ல அநியாயமா நடந்து கொள்கிறோமா, நியாயமான முறையில நம்ம பேசுகிறோமா, சிந்திக்கிறோமா, செயல்படுகிறோமா, இல்ல அநியாயமாக தேவனுக்கு புறம்பாக சாத்தானுக்கு இடம் கொடுத்து அநியாயமான காரியத்தை, அநியாயമായ லாபத்தை சம்பாதிப்பது, அநியாயമായ பணத்தை ஏமாத்தி பறிப்பது, இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஈடுபடுகிறோமா என்று நம்மை நாமே நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நியாயமான வழியை நாம் பின்பற்ற வேண்டும். தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு காண்பிக்கிற ஒவ்வொரு வழியும் நமக்கு உத்தம மாற்றம், நீதியின் வழி மாத்திரமல்ல நியாயமான வழியும் கர்த்தர் காண்பிக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே நடத்த வேண்டிய அநேக ஜனங்கள் எப்படின்னா பாவத்தின் வழியை காண்பிக்கிறார்கள். இன்னொரு வழி எப்படி? பாவத்தின் வழி. அப்படி பாவம் செய், உனக்கு சமாதானம் இல்லையா, பாவம் செய். பாவம் என்று சொல்ல மாட்டார்கள். பாவத்துக்கு பதிலாக சில காரியங்களை காண்பித்து சந்தோஷப்படுத்துவார்கள், பிரியப்படுத்துவார்கள். அதன் பின்பாக நம்ம அதன் வழியை பின்பற்றும் போது பாவத்தின் வழி என்னது? மரணத்தை காண்பிக்கும், நரகத்தை காண்பிக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இழந்து போவதற்கு இதுவும் ஒரு பாவத்தின் வழியாய் காண்பிக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்ப உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜனங்களிடத்துல நாம் இப்படிப்பட்ட வழிகளெல்லாம், அதாவது பாவத்துக்கு உண்டான வழிகளை தான் அவங்க காண்பிப்பார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனை சார்ந்து வாழும்போது தேவனாக கர்த்தர் நமக்கு மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நடத்த வேண்டிய வழியிலே செம்மையாய் நம்மை நடத்துவாராக. அவர் நம்மை செம்மையாய் நடத்துகிற தேவனாய் நம்ம என்ன செய்யறோம்? அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை சார்ந்தவர்கள் அநேகர், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேகர் என்ன செய்வார்கள்னா, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற சில தவறான வழியில நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு பதிலாக தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்ம என்னத்தை வஞ்சிக்கிற, பாவத்துக்கு உடன்பட்டிருக்கிற அந்த வழிகளிலே நம்மை விழ செய்வதற்கு தந்திரமுள்ள அந்த ஆவிகளுக்கு நம்ம பின்னோக்கி போவதற்கு வஞ்சிக்கிறார்கள். வஞ்சனையான வழியை காண்பிப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட வழியின் ஆலோசனை கொடுக்கும் போது நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நமக்கு செம்மையான வழியில நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தை விட்டு விலகி என்றைக்கு கர்த்தருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டோமோ, என்றைக்கு என்னை கைவிடாத நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்று நம்பிக்கையோடு நம்ம நிற்கிறோமோ, அந்த நிமிஷத்திலிருந்து நம் ஜீவன் தேவன் எடுத்துக்கொள்ளும் அந்த நாள் வரைக்கும் நம் தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரமாக தேவனாக கர்த்தாவே நீர் என்னை காண்பிக்கிற வழியிலேயே நான் நடப்பேன், உம்முடைய உத்தம இருதயத்தை கேட்ட வழியிலே நான் நடப்பேன் என்று என்றைக்கு 100% அவரை சார்ந்திருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய எல்லா விதத்திலும் தேவன் செம்மையாய் அவர்களை என்ன செய்வார்? உத்தம இருதயத்தின் வழியோடு அவரை நடத்தி அவர்கள் ஆசீர்வாதமாய் காப்பாராக என்று இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்ம மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்மை அறியாத பட்சத்தில் வந்தாலும், நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அந்த நிந்தைகள், போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், சில வேளையில குழப்பத்தின் நிமித்தமாக இன்று குழம்பி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது சரியா, அது சரியா, இது நல்லதா, அது நல்லதா, இது கெட்டதா, அது நல்லதா என்று பல விதத்தில் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களிலே சில வேளையில குழப்பத்தின் ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது குழப்பி விடுவார்கள். நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி விடுவார்கள். சில வேளையில் பிரெயின் வாஷ் பண்ணி விடுவார்கள். நமக்கு எது சரி தவறு என்று தெரியாத அளவுக்கு அப்படி சிந்தையை மாற்றி விடுவார்கள். அந்த குழப்பமான வழிகளுக்கு போவதற்கு ஒரு காலம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய தகப்பன் யார்? நம்மை நடத்துகிறவர் யார்? நம்மை போஷிக்கிறவர் யார்? இம்மட்டும் நடத்தின எபினேசர் யார்? இயேசு கிறிஸ்து.
எனவே அவரை சார்ந்து நாம் என்ன செய்யணும் என்றால், நம்ம எந்த காரியம் இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எந்த சூழ்நிலை நம்ம தேவைகள் இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு அந்த கொடுக்கிற ஆலோசனை வழியில தான் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற தேவ வார்த்தை, சங்கீதக்காரனுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து. எவ்வளவு அழகான வார்த்தையை கவனிங்க. நமக்கு போதிக்கிறவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், பிரதான ஆசிரியர் இருக்கிறார், பிரதான மேய்ப்பரா இருக்கிறார், நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறார், அன்புள்ள தகப்பனா இருக்கிறார், ஒரு நண்பனா இருக்கிறார். எவ்வளவு நான் உனக்கு போதிக்கும் போது நீ ஏன் வேற இடத்துல போதனை கேட்கிறாய்? நீ ஏன் பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிற, உலக வாழ்க்கையில பின்னி கொண்டிருக்கிற அந்நிய நுகமாக்கி அவனிடத்துல போய் ஏன் உன்னுடைய ஆலோசனை கேட்க வேண்டும்? நீ ஏன் அவனுடைய போதனையை நீ கேட்க வேண்டும்? அது உனக்கு தவறாய் கூட இருக்கலாம் இல்லையா? நன்மையா ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சில வேளையில உன்னோட ஆவிக்குரிய வழியை என்னாகும், டைவர்ட் பண்ணிடும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். பாருங்க, நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பஸ் கண்டக்டர் எப்படி நடத்துனர் என்று சொல்லப்படுகிறார், அதே மாதிரிதான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பொல்லாங்கனுக்கு வழிகளை விட்டு நம்ம விலகி நம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாக வசனத்தின் ஆதாரத்தோட, நான் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே, என்னுடைய ஆவிக்குரிய வழியிலே, உன்னை என்னுடைய ராஜ்யத்துக்குரிய வழியிலே, இந்த பூமியிலே எத்தனையோ டிராக்குகள், எத்தனையோ பாவ வழிகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து விலக்கி என்னுடைய நீதியின் வழியில உன்னை நடத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என்னுடைய வழியில நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய என்னுடைய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தன் குடும்பத்துல தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் அருமையாய் நடத்தி சொல்லுவான். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பரிசுத்தவான்களாகிய உங்கள் குடும்பத்திலே தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் குடும்பத்தை என்ன அழகா நடத்தினாலும் கூட தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் எவ்வளவு ஞானம் படைத்திருந்தாலும், எவ்வளவு திறமைகள் அனுபவம் படைத்திருந்தாலும், பெற்றுக்கொண்டிருந்தாலும், எனக்குள் இருந்தாலும், உம்முடைய உன்னதமான வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே, நடத்த வேண்டிய வழியிலே, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களை உம்முடைய நீதியின் வழியிலே, உம்முடைய பாதையிலே அணிதினமும் என் குடும்பத்தை நீ ஒவ்வொரு பேரை சொல்லி, என் பிள்ளைகள், மனைவி, குழந்தை, அடியனையும் உம்முடைய பாதையின் வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஜபத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தேவன் இருதயத்தை நீங்களும் நானும் சந்தோஷப்படுத்தும் போது, அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இனிமே என்னுடைய வழி இல்லை ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, உன் நிமித்தமாய் தேவ நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்ல, உன் நிமித்தமாய் உன்னை சுற்றிக்கூடிய ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உன்னுடைய பேரை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? உன்னை நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்களை வைத்து ஆலோசனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆலோசனை. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆலோசனை கேட்கறதுக்கு எங்கெங்கேயோ போறாங்க, எத்தனையோ கோர்ட்டுக்கு போகிறாங்க, பஞ்சாயத்துக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, சம்பந்தப்படாத ஒரு மக்கள், பாவப்பட்ட ஜனங்க கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, உன் மீது என் கண்களை வைத்து. நீ குழம்பி போயிருப்ப, திகைச்சு போயிருப்ப, என்ன செய்வதென்று உனக்குள்ள தெரியாம என்ன செய்யணும்ன்றது பிரமித்து போய் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாரு,
உன்மேல என் கண்களை வைத்திருக்கிறேன். என் குழந்தைகள் மேல நான் ஒரு பாதுகாப்பான் என் கண்களை வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் தான் ஆலோசனை கொடுக்க முடியும். என் பிள்ளைகளோட நீதியின் வழியில நடத்துகிற நான், அவர்களை செம்மையான வழியில நடத்துகிற நான், என் குழந்தைகளுக்கு என்னை தவிர இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் எந்த அரசாங்கத்தினாலே எந்த ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாத நான் தான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் உன் மீது என் கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனையை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை சொல்லுவேன். அவர் நமக்கு நல்ல ஒரு போதகராக மட்டுமில்லை, நல்ல ஒரு டீச்சராக மட்டுமில்லை, நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நம்மை அறியாத பட்சத்தில் இருக்கும்போது தேவன் நம்மைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பராய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு எவ்வளவு அருமையான ஒரு வழி தேவன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்க, நாம் மற்றவர்களோட வழியையும் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறவர்களோட வழியை பின்பற்றுவது அவசியமே கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிற வார்த்தை, அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 40 வருட காலமாக தாங்கள் சுதந்திரிக்க போகக்கூடிய அந்த தேசத்தை, கானான் என்ற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பலவிதமான அற்புதங்களினாலும் அதிசயமான காரியத்தினாலும் அவர்களை 40 வருட காலமாக தேவன் செம்மையான ஒரு நல்ல வழியை அவர்களுக்கு என்ன சொல்றாரு, ஏற்படுத்தி கொடுத்ததாக பார்க்கிறோம். அங்கே யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அங்கே எடுத்தவங்க வாசி. யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும் கூடும்படி, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த, பாருங்க, கர்த்தர் அவர்களை வனாந்தர பாதையிலே பகலிலும் இரவிலும் வழி நடத்தி கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு புறப்பட்டு போகிற அந்த என் குழந்தைகளை, 30 லட்சம் குழந்தைகளை நான் இரவும் பகலும் அவர்களை செம்மையான வழியிலே, ஒரு பாதுகாப்பான ஒரு வழியிலே, ஒரு நீதியின் வழியிலே என் பிள்ளைகள் நடத்தி செல்வதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, இரவிலையும் பகலிலும் ஒரு நல்ல ஒரு அவர் குளிர்ச்சியாக, சரீரத்தில் உஷ்ணம் இல்லாம, வேதனை இல்லாம, பாதிப்பு இல்லாத வழியிலே அவர் 40 ஆண்டு காலமாக என் குழந்தைகளை வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழிகாட்ட மேகஸ்தம்பத்தை உண்டாக்கினதாக பார்க்கிறோம். மேகஸ்தம்பம் இன்றைக்கு நம்ம உச்சி வெயிலில் போக முடியுதுங்களா? கொடை பிடிச்சிட்டு போனாலும் எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஒரு உஷ்ண காற்றுகள் அடிக்கும். அந்த வனாந்தரமான இடத்துல எப்படிப்பட்ட மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, எந்தவித ஒரு நெல் கூடைகள் கிடையாது. அப்படிப்பட்ட வனாந்தரமான இடத்துல 40 வருஷம் தொடர்ந்து நடந்து போகணும். இரவு பார்க்கக்கூடாது, பகலும் பார்க்கக்கூடாது. 40 வருட காலமாய் அவங்க எவ்வளவு சீக்கிரமா போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமோ அந்த மாதிரி அவ்வளோ வேகத்தில் அந்த பிள்ளைகளையும் உடைமைகளையும் சுமந்து கொண்டு கால்நடையாய் 40 வருட காலமாக கால்கள் வீங்கவும் இல்லை, சட்டைகள் கிழியவும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமாய் கர்த்தர் அதிசயமாய் அவங்களுக்கு வனாந்தரத்தில் தேவைகளையும், அவங்க புசிப்பதற்கும் தேவைகளையும், குளிப்பதற்கு தாகத்துக்கு தேவையான தண்ணீர்களையும் கர்த்தர் எல்லாவித அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, உதவி செய்வதற்கு செம்மையான வழியில பாருங்க. இரவு மட்டும் உள்ள பகலிலே மேக ஸ்தம்பத்தை என்ன செய்தாரு, அவருக்கு அனுப்பினதாக பார்க்கிறோம். பாருங்க, பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். அப்ப பாருங்க, ஒரு லீடரா இருந்த கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவர்களை நடத்தி முன் சென்றதாக பார்க்கிறோம். பார்த்தீங்களா? தேவனாக கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு முன் சென்று நடத்துகிறார். அவர்தான் லீடர். என்னை பின்பற்றி வா என்று சொல்வது போல, நான் முன்னே போகிறேன், என்னுடைய வழியை பின்பற்றி வா, என் வழியை பின்பற்றி வா என்று சொல்கிறது போல பகலிலே ஒரு மேகஸ்தம்பத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்களுக்கு எந்தவித உஷ்ணங்கள் வராதபடி இரவிலே
எந்த வெளிச்சங்கள் கிடையாது, எந்த டியூப்லைட்டும் கிடையாது. வனாந்தரமான ஒரு காட்டு பகுதிகள், ஒரு வனாந்தரமான ஒரு ஏரியா பகுதிகள். அந்த வழியை இரவு முழுவதும் நடப்பதற்கு அவங்க பிரயாசப்படுகிற அந்த வேளையிலே ஆண்டவர் அக்னி சுடராய், பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி சுடராய் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி 40 வருட காலமாக ஆண்டவருடைய பாதுகாப்பின் வழியிலே ஆண்டவர் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு நேராய் போகிற வழியை பின்பற்றி அவருக்கு பின் சென்றதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர்களுக்கு நான் முன் சென்றார் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னே போக 30 லட்சம் ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்னாக சென்றதாக நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வழிகாட்டி உள்ள ஒரு தகப்பன், ஒரு மெய்ப்பன் இருக்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பகலிலே மேகஸ்தம்பம் 22 பார்த்தீங்கன்னா, பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை. பார்த்தீங்களா, விலகி போகவே இல்லை. 40 வருஷ காலமாக அவங்களுடைய நடப்பிரயாணத்துக்கு காலத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாதபடி அவர்களை 40 வருட காலமாக தேவன் நடத்தி சென்றார்னா எப்பேற்பட்ட தேவன்! அவர்களையே நடத்தி செல்கிற அதே தேவனாக கிறிஸ்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மை நடத்தி செல்லாமல் இருப்பாரா? நடத்தி செல்வார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் அவர் 30 லட்சம் ஜனங்கள் 40 வருட காலமாக நடத்தி சென்றிருக்கிறார் என்றால், சென்றார் என்றால் முன்னே அவருக்கு நமக்கு முன்னே அவர் வழி நடத்தி சென்றார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாக கர்த்தர் நம் வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய தேவன் நம்மை நடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வழிகாட்டுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்புறதாக நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 23 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்றால், வழியில் உன்னை காக்கிறதுக்கும், பாருங்க, நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துல வந்தாலும் கூட தேவன் நம்மை இந்த இடத்துக்கு போக சொல்லுகிறார் என்றால், அந்த இடத்துல நம்முடைய பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு தூதனை அனுப்புகிறதாக பார்க்கிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க! எந்தவித சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி, எந்தவித கிரிகளோட ஆவிகள் நம்மை தாக்காதபடி, எந்தவித கிரிகளோட ஆவிகள் நம்ம மரணத்துக்கு நேராய் சந்திக்க விடாதபடி, எந்தவித கிரிகள் பாவத்துக்கு நேராய் நம்ம கொண்டு போய் விடாதபடி தேவன் நம்ம வைத்திருக்கிற அக்கறை நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் கருசுனை நிமித்தமாகவும் நாம் எந்த இடத்துல போக வேண்டுமோ தேவன் உணர்த்தும் போது அந்த இடத்துல நம்ம போகும்போது, தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது, நம்ம திரும்பி வரும்போது நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? ஒரு தூதனை வைத்திருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைகளை கூட நீங்க என்ன செய்யலாம், வசனத்தை கூட நீங்க மென்ஷன் பண்ணி வைக்கலாம். உங்கள் பக்கத்திலே, உங்களுடைய பிரயாணங்களிலே, நீங்கள் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க, உங்களை கண்காணிக்க, உங்களுக்கு காவல்காரராக இருக்க 24 மணி நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான்களாய், எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாய் நம்ம அவருடைய வழியில வைத்திருக்கிறார் என்றால், இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன வேணும்? எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடி கட்டர் கூட இருந்தாலும் சரி, சில வேளையில அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலும் கூட அவர்களுடைய ஜீவனை தப்பி வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கே தெரியல. என்ன ஆகுது? சில சமயம் அவங்க மடிந்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம எங்க போகிறோமோ, எந்த இடத்துல திரும்பி வருமோ, எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? போய் வருவதற்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறதாக பார்க்கிறோம். அங்க வாசிப்போம். அந்த இடத்துல 23 அங்க 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்க வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. உன் வழிகளிலே உன்னை காப்பதற்காகவும், நான் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேனோ அந்த இடத்துக்கு நீ போய் திரும்பி வருவதற்கும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், கொண்டு திரும்பி வருவதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்றேன்?
அனுப்புகிறேன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு அருமையான தூதன், ஹல்லேலூயா, ஒரு நல்ல தூதன் நமக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா. யாத்திராகம் 23:20 நீ போய் சேருகிற இடத்துல, நான் விரும்புகிற இடத்துல நீ போய் திரும்பி வரும் வரைக்கும் நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் காக்கும்படியாக அவர் என்ன செய்றாரு? தூதனை அனுப்புறார். சங்கீதம் 91 கூட நம்ம சொல்லலாம். அங்க 10, 11, 12 கூட சொல்லலாம். உன் பாதம் கல்லில் இடாதபடி உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ள தூதர்களை என்ன செய்றாரு? அனுப்புகிற அங்க வாதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்க, நமக்கு கிருபையா ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னென்றால், தேவன் நம்மை உத்தம இருதயத்தோடு அவருடைய காண்பிக்கிற வழியிலே நம்மை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்று நம்ம மறந்து விடக்கூடாது. அவரை அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை நம்புகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுகிற ஒரு கேடகமுள்ள தேவனா இருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கின்றால் உத்தமம் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டதா இருக்கிறது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். அவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கேடகமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே தேவனுடைய வழி நமக்கு உத்தமமாய் இருக்கிறது. ஆண்டுடைய வழியை நாம் பின்பற்றும் போது அநியாயம் அல்ல, உத்தமமான ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்க, அவர் நமக்கு கொடுக்கிற வசனம் நமக்கு புடமிடுகிறது. நம்ம வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாய் மாற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் நம்ம வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாய், ஒரு புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை, பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அவரை நம்புகிற யாரா இருந்தாலும் சரி, அவரை பின்பற்றுகிறவர் யாரா இருந்தாலும் சரி, அவரை வழியை பின்பற்ற வேண்டும் என்று யார் வாஞ்சிக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க போர் செய்யும்போது வலது கையில ஒரு வாள் இருக்கும், இடது கையில ஒரு கேடகம் இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ பார்த்துட்டீங்கன்னா அது எதற்காகனா, வலது கையில எதிராளி வந்து ஃபைட் பண்ணணும், இடது கையில இருக்கிற எதிராளி வரக்கூடிய ஆயுதத்தை இடது கையில தடுத்து கொள்ளணும். நம் சரீரத்துல எந்தவித பாதிப்பு உண்டாகாதபடி தடுத்து கொள்ளணும் என்று, அதுக்கு தான் அந்த கேடகம். அப்ப ஆண்டவர் நமக்கு எதிராய், நமக்கு சத்துரு நமக்கு எதிராய் வரக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளாதபடி, நம்மை தாக்காதபடி கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அடுத்தது அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ள தேவனுடைய வழியை காண்பிக்கிறவர்தான் இருக்கிறார். சங்கீதம் 52:12 வாசிப்போம். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை, அவனுக்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிற வழியை என்ன செய்வார்? காண்பிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த மனுஷியா இருந்தாலும் ஆண்டவர் தமக்கு தெரிந்து கொள்ளுகிற நல்ல வழியை அவர் என்ன செய்வார்? காண்பிக்கிறதா இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் போதிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், நமக்கு நேரமாகி இருக்கிறதுனால. எனவே யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த நாள் வரைக்கும் நமக்கு செய்திருக்கிறார். அது நமக்கு நல்லாவே தெரியும். அற்புதங்கள், அடையாளங்கள் எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்காரு. இன்றைக்கு நீங்களும் நானே நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவர் நமக்கு அற்புதமாய் அதிசயமாய் காரியத்தை செய்ததுனால தான். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் யோசுவா 24:17 ஆண்டை வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்ம வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து நல்ல ஒரு செம்மையான வழியில அவர் நடத்தி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். எனவே அது மாத்திரம் இல்லாமல் யோவான் 14:6 பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுகிற தகப்பனாயும் தேவ வசனத்தை சத்தியத்தை போதிக்கிறவராகவும் நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் நானே உங்களுக்கு நல்ல வழிகாட்டுகிற வழியும் சத்தியமும் என்னுடைய ஜீவனுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யோவான் 14:6 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகம் 32:4 பார்த்துட்டோம்னா அவர் வழிகள் எல்லாம் நமக்கு எப்படி நியாயமான வழியா இருக்கிறது,
அவர் நீதி கேடு இல்லாத வழியை என்ன செய்ய நமக்கு காண்பிக்கிறவர். எந்தவித கேடு உண்டாக்குற வழி அல்ல, நீதியின் வழியை காண்பிக்கிறவரா இருக்கிறார். அவர் நீதி நிமித்தமாய் நமக்கு செம்மையான வழிகளை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்துல கண்களை மூடி எழுந்து நின்று நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோமா? பரிசுத்தமுள்ள தேவனாகி கர்த்தாவே, ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களுடைய சுய வழியில் நாங்கள் நடந்திருக்கலாம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல அருமையான செம்மையான ஆவிக்குரிய வழியை காண்பிக்கிறதுனால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஒரு வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கக்கூடிய எங்களுடைய காலங்களிலே கர்த்தாவே, நாங்கள் இனி எங்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றாதபடி, உலக மனிதர்கள் காண்பிக்கிற வழியை நாங்கள் பின்பற்றாதபடி, நாங்கள் எந்த காரியம் எந்த ஆலோசனை இருந்தாலும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஜெபம் செய்து நீர் எங்களுக்கு என்ன வழியை காண்பிக்கிறீரோ, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற எதிர்காலத்துக்கு ஏற்ற ஆண்டவரே, உங்களை படிக்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஏற்ற திருமண காரியத்துக்கு உண்டான வழியை, ஆண்டவரே வேலை செய்கிற எதிர்காலத்துக்கு உண்டான வழியை, இது வேலைக்கு எதிர்பார்க்கிற வழியை, ஆண்டவரே பிசினஸின் வழி, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த காரியம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் ஆண்டவரே பிரதான தகப்பனாய் மேய்ப்பராய் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு செம்மையான நீதியின் வழியை காண்பியும் ஆண்டவரே. அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய வழியிலே வேத வசனத்தின் பிரகாரமாக வாழவும் அர்ப்பணிக்கவும் ஜெபிக்கவும், இந்த தேசத்துக்காக ஆண்ட ஒரு கூட்ட ஜனங்கள் மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுக்கவும், ஆவிக்குரிய ஊழியத்தின் வழியை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படவும் ஆண்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வழியிலே நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி உலகத்தில் காண்பிக்கிற வழியை விட்டு விலகி தேவ ராஜ்யத்துக்குரிய நீதியின் வழியை பின்பற்ற, ஆவிக்குரிய வழியை பின்பற்ற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைகளிலே நாங்கள் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கிற ஊழியங்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய வழியின் பிரகாரமாக நடவாதபடி, ஆண்டவர் பேசாதபடி, சிந்திக்காதபடி, நீர் எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வழியை காண்பிக்கிறீரோ, போதிக்கிறீரோ, நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எங்கள் உள்ளத்தில் பேசுகிற அந்த காரியத்தை நாங்கள் 100% செயல்பட உங்கள் வழியை பின்பற்ற இது நிமித்தமா எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தந்து எங்களை சகல ஜனங்கள் மத்தியில் உயர்த்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகள் உம்முடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட ஆண்டவருக்காக நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் செலுத்துகிற வேலை கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உற்சாகமாய் கொடுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல இப்படி பாசமா ஒரு பாடலை பாடும்போது நாம் தசம பாகத்தை காணிக்கையும் நாம் எடுத்து வைப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் என் புகலிடம். கருத்தோடு நம்ம பாடி அவரை துதிக்க போகிறோம். எல்லா கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாக நம்ம காணிக்கை படைக்க வேலைங்க நம்ம ஜெபி நம்ம பாடுவோமா? எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா
ஆண்டுடைய சமூகத்தில் இப்பொழுதும் கூட நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். உன்னதமான தேவனாக கிறிஸ்துவே, இப்பொழுதும் இம்மட்டும் எங்களை எல்லாவற்றிலும் உங்களுடைய வழிகளை நடத்தி உங்களுடைய பாதையை எங்களுக்கு செம்மையாய் காண்பித்து உங்களுடைய நீதியின் கருத்தினால எங்களை உயர்த்தி ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் உற்சாகமாய் ஊழியத்துக்கென்று ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கென்று உங்களுடைய அன்பு ஆண்ட கரத்தினால உங்களுடைய பிள்ளைகள் யோசித்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் கையிட்டு செய்கிற தொழிலையும் வியாபார ஸ்தலங்களையும் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய ஊழியக்காரனாக அடியேன் குடும்பம் முழுவதும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி முடிய ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கக்கூடிய பாரங்கள் லகுவாக்குங்க. கடன் பிரச்சனை முற்றிலுமாய் இல்லை என்று சொல்லத்தக்க சாட்சியாக வைங்க. எந்த வியாதிகள் கொள்ளை நோய்கள் அணுகாதபடி உம்முடைய பாதுகாப்பின் வழியிலே நடத்துங்க. செம்மையான வழியிலும் உத்தம வழியிலும் நீதியின் வழியிலும் கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் பிரகாரமான வழிகளும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ராஜ்யத்துக்குரிய வழிகளும் உடைய ஜபத்தின் வழிகளும் ஆண்டரே வசனத்தின் வழிகளும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவித ஆவிக்குரிய வழிகளும் ஆண்ட குடும்பமாய் ஆண்டை நடத்தும்படியாய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட கூடாரத்தில் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளோட கூடாரத்தின் மேலே உங்களுடைய பாதுகாப்பு தங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளோட வேலைகளிலே ஆண்டு வருமானங்கள் கூட்டி தாங்க. எந்த வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் மரணத்துக்கு ஏதுவான பயத்துக்கும் அபத்தமாக்கி போட்டு நீதியின் கரத்தின் வழிகளை உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கேடகமாய் இரட்சகமாய் கோட்டையுமாய் அருணுமாய் இருக்கும்படி நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். வருகிற உன்னதமான பரிசுத்த ஓய்வு நாளிலே அன்றே வெள்ளிக்கிழமை வருகிற உபவாச நாளிலும் கூட பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் முன்பு போல ஒன்று கூடி ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் இருக்கக்கூடிய பயபக்தியோடு நாங்கள் இணைந்து ஆண்டே நாங்கள் திருச்சபைகளிலே ஆண்டே ஆராதிக்க அடியனுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையிலே ஆராதித்து உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி நீ காண்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தின் வழியிலும் நாங்கள் பின்பற்ற உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தது போல வருகிற வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து கொள்ளுங்கள். இயற்கை சூழ்நிலைகளுக்கும் கொள்ளாத கிரிகளோட ஆவிகளுக்கும் மனிதர்கள் சூழ்ச்சி திட்டங்களுக்கும் அபத்தமாக்கி கொள்ளுங்கள். கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அடியனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் பிள்ளைகளோட படிப்பு ஆண்ட துவங்க, ஸ்கூல் காலேஜ் கல்லூரி துவங்க அற்புதமாய் அரசாங்கத்தில் இன்னும் நல்ல செய்தி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல விதமான புகழ் மராதி. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் ஒன்று சதா காலம் கர்த்தர் வருகை முடிவு பறிந்த வரைக்கும் செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.